சாயிரம். வாழ்வில் நாம் விரும்பும் அனைத்துமே நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை என்ற மாபெரும் உண்மையை உணர்ந்து கொண்டாலே போதும், எல்லாமே நமக்கு சுபமாகவே தெரியும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நீ இது நாள் வரை இழந்தது அனைத்தையுமே ஒரு சேர பெற போகிறாய். ஆம் என் பிரியமே, நீ இழந்ததை அனைத்தையும் உனக்கு கிடைக்க செய்ய நான் முடிவு செய்துவிட்டேன். நீ இது நாள் வரை இழந்தது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு வாழப்போகும் அந்த நேரம் இதோ வந்துவிட்டது என் பிரியமே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. வெற்றியை எட்டும் வரை ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இரு. இன்று உன் கையில் இருக்கும் ஒன்று நாளை உன்னிடம் இருக்கும் என்று யாருமே உறுதியாக சொல்லிவிடவே முடியாது. இன்று நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் நாளையும் நாளை மறுநாளும் அதே சந்தோஷம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நொடியும் நிரந்தரமே அல்ல. இதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். எது எப்பொழுது மாறும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் நடக்க வேண்டியது நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து கிடைத்தே தீரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, நீ தடும்பாறும் பொழுதும் தடம் மாறும் பொழுதும் உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி நீ தாங்கி பிடித்து கொண்டால் உன்னுடைய பாதை மிக சிறப்பானதாகவே இருக்கும். நீ துவண்டு விழும் பொழுதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க யாராவது வருவார்கள் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் எந்த கடினமான சூழலிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான் என் பிரியமே. தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய புன்னகை வெற்றி பெற்றவனையும் கலங்கடித்துவிடும். ஏனென்றால் புன்னகைக்கு எப்பொழுதுமே பலம் அதிகம்தானே. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று தோன்றும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதே இல்லை. வாழ்க்கையில் எதுவும் சுலபம் இல்லை என்பது உண்மைதான் என் பிரியமே. ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் என்பதே மிகப்பெரிய உண்மை. நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருப்பதை விட நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னுடன் ஒட்டி பிறந்த உன் திறமைகள் கூட சில சமயம் பொய்த்து போய்விடும். பழகுவதற்கும் பயிற்சியும் அடைவதற்கு முயற்சியும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அனைத்துமே பயனற்றுதான் போய்விடும். பாதையில்லையே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. வலிகளையும் தோல்விகளையும் அனுபவித்து பழகிவிட்டால் உன் வெற்றிக்கான பாதையை நீயே உருவாக்கிவிட முடியும். உன்னால் மிக சுலபமாக உருவாக்கிவிட முடியும். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஒருபோதும் சாத்தியமே இல்லை என் பிரியமே. ஒருபோதும் சாத்தியமே இல்லை. எது நடந்தாலும் உன்னுடைய இலக்கை மட்டும் விட்டு விடாதே. பல சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம் பெற்றவர்கள் எல்லோருமே சோதனைகள் பலவற்றை கடந்து வந்தவர்கள்தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். உன்னுடைய சந்தேகத்தை முதலில் எரித்துவிடு. உன்னுடைய தன்னம்பிக்கையை விதைத்துவிடு. வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. நீ சந்திக்கும் தோல்விகளும் சறுக்கல்களும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டுவதில்லை. ஆம் என் பிள்ளையே, யார் என்பதை இந்த உலகிற்கு அது காட்டுவதே இல்லை. முடங்கி கிடக்காமல் தோல்வியிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதை வைத்துதான் நீ யார் என்பதை உனக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கும் தெரிய வைக்கும். வழி தந்த ஒளிகளுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்ல பழகு. அவைகள் இல்லை என்றால் நீ வெறும் கல்லாகத்தான் இருந்திருப்பாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு.
விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான் பறவைகளுக்கு. விரித்து பார்த்தால் அந்த வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் என்பது அப்பொழுதுதான் தெரியும் அந்த பறவைக்கு. அதே போல நீயும் உன்னுடைய மன சிறகுகளை விரித்துவிடு. வானமே மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். வெற்றி எவ்வளவு சுலபமாக அடைய முடியுமோ அவ்வளவு சுலபமாக நீ அடையக்கூடியதுதான். எப்பொழுதுமே யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்காதே. வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்வில் நிச்சயமாக ஜெயிப்பதே கிடையாது. வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதே இல்லை என் பிரியமே. இதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதும் துணிந்து நின்று போராடு. துணிந்தவனுக்கு மட்டுமே வாழ்க்கை வாய்ப்புகளோடு பலத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். செல்வ செழிப்பையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும். அது உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும். எவ்வளவு கடினமான சவால்களையும் உன்னால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. இப்பொழுதெல்லாம் இதுதான் உன் மன குமுறலாக இருக்கிறது. நான் எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை பேர் இந்த உலகிற்கு வந்தார்கள், போனார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல நான் மட்டுமே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை ஏன் யுகங்களாக மாறுகிறது என்ற புலம்பலையும் தவிப்பையும் கொட்டிக்கொண்டுதான் இருந்தார்கள். வேறு சிலரோ அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, மனக்குமுறல்களோடு கண்ணீர் விட்டு கொண்டே காணாமல் சென்று விட்டார்கள். வேறு சிலரோ எது வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடி வெற்றியையும் பெற்றார்கள். கர்மாக்களையெல்லாம், கர்மாக்களின் வீரியத்தை, வலிமைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு, அதை சகித்து கொண்டு கர்மாவை கழித்து நித்திய ஆன்மாவாக என்னிடம் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் போராட்டமாக வாழ்கிறோமே என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே வாழ்ந்தவர்கள் கர்மாக்களை கழிக்க முடியாமல் மீண்டும் மறு ஜென்மம் எடுத்து மீண்டும் அந்த கர்மாக்களை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இனி வரப்போவர்களுக்கும் இதுதான் நிலைமை. அவர்களுடைய அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கர்மாக்களை அவர்கள்தான் கழிக்க வேண்டும். என் பிள்ளையே, நீயும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்த்து நின்று போராடி உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் கழித்துவிட்டு என்னுடன் வந்துவிடு. தீர்க்கமான ஆத்மாவாக, நித்தியமான ஆத்மாவாக என்னிடம் வந்து சரணடைந்து விடு. உன்னுடைய கர்மாக்களை கழிப்பதற்கான அத்தனை வலிமைகளையும் உன் சாயப்பா உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? எத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் பாதி கிணற்றை தாண்டிவிட்டோம். இன்னும் மீதி கிணற்றுதானே, மீதி கிணறுதானே மிக சுலபமாக தாண்டிவிடலாம். நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை உணர்வு உன் மனதில் இருந்தால் போதும். மீதி வாழ்க்கையை மிக சுலபமாக கழிக்கலாம். மிக ஆனந்தமாக வாழ்ந்து காட்டலாம். தோல்விகளையோ கஷ்டங்களையோ கண்டு பயந்து பயந்து நிற்காதே. எதிர்த்து நின்று போராடினால் உன்னிடம் வந்த அந்த கஷ்டங்களும் தோல்விகளுமே வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். எதையுமே பயந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, எதையுமே எதிர்கொண்டு நிற்கவும் முடியாது. எழுந்து நின்றால்தான் நடக்க முடியும். நடக்க ஆரம்பித்தால்தான் ஓட முடியும். ஓட ஆரம்பித்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடந்து செல்ல முடியும். வாழ்க்கையை வெற்றி காண முடியும், வென்றே காட்ட முடியும். இந்த ஜென்மத்தில் வரும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நின்று பழகிக்கொள். இந்த ஜென்மத்திலேயே அதை கழித்து கொள்ள உன் மனதை அதற்கு ஏற்றால் போல் பக்குவப்படுத்திக்கொள். அப்படி கஷ்டத்தோடு போராடும் சூழ்நிலையில், முடியாத சூழ்நிலை என்று வரும் பொழுது சாயிராம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதிற்கும் உன் உடலுக்கும் ஒரு புது தெம்பு கிடைப்பதை
ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தையும் நான் என்னுடைய பிள்ளைக்காக உருவாக்கியே தீருவேன். கவலைப்படாமல் இரு. உன்னுடைய இந்த வாழ்க்கை போராட்டத்தில் உன் வெற்றி உறுதியானது. சந்தோஷமாக இரு. உன் வெற்றிக்காக தயாராகு. வெற்றிக்காக ஆயத்தமாகு. உன் வெற்றி உறுதியானதே, தீர்மானம் செய்யப்பட்டதே. சாயப்பாவை வழிபடுவதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது? எப்படி வழிபட வேண்டும்? எப்படி வழிபட்டால் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்ற கேள்வியோடு யாரையும் தேடி அலையாதே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு முறை என்னை நினைத்தால் போதும், வாயால் சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க உடனே ஓடோடி உன் கண் முன் வந்து நிற்பேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்திலோ வேதனையாக இருக்கும் சமயத்திலோ எந்த சமயமானாலும் நான் உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான். அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன்.
மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த, அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று யாராவது உன்னிடம் வந்து கேட்டால் கூட எனக்கு என்ன கஷ்டம் என்று கூட எனக்கு புரியவில்லை. ஆனால் என் மனம் ஏதோ ஒரு வேதனையில் தவிக்கிறது, என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று கூறுகிறாய். சில சமயம் யார் வந்து உன்னிடம் பேசினாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க கூட முடியாமல் உன் சிந்தனை வேறு விதமாக சென்று விடுகிறது. சில சமயம் உன்னையே நீ மறந்து போகும் அளவிற்கு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டுகிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து என்னால் எதிலையுமே உண்மையாக இருக்க முடியவில்லை, என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை. அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. எனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது, தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு புலம்பி தவித்து உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன்,
சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே. நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன். சோர்வு, தோல்வி, மனபாரம் என்று அனைத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. அப்பா நான் இருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட காட்சிகள் மாறும். பொறுமையாக காத்திரு. உடனே மனம் நொந்து போகாதே. வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற வார்த்தையை ஒரு தடவை கூட மனதில் நினைக்காதே. எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்துவிடு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருத்திக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும்.